நண்பர்களே வணக்கம். சாரி 2 நாள் வீடியோ போட முடியல. கொஞ்சம் வெளியே போயிட்டேன். ஸோ நான் வந்து யூடியூப்ல ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். என்ன அப்படின்னா கோல்டு வந்துட்டு கீழே போவோம் அப்படின்ட்டு, எது வரைக்கும் அப்படின்னா இந்த ஃபேர்வெல் கேப் வரைக்கும் போவோம் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை தான் நான் வந்து போஸ்ட்டாக போட்டிருந்தேன், வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ அது என்ன ஆச்சு அப்படின்ட்டு இன்றைக்கி ஒரு செட்டப்லாம் கிடஞ்சிது. அது நல்லா ஒர்க் ஆகிருந்தது. ஸோ அது என்னன்ட்டு ஒரு பிரேக் டவுன் மாதிரி ஒரு வீடியோ பார்க்கலாம், சரிங்களா? ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள், பாதியில் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக், ஷேர், கமெண்ட். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஸோ என்ன அப்படின்னா, வீக்லியில் ஒரு ரேஞ்ச் கேண்டில் ஃபார்ம் ஆகிருந்துச்சு. ஸோ இந்த கேண்டில் லோஸ் ஹைஸை வந்துட்டு ஸ்வீப் ஆகிருந்தது. ஸ்வீப் ஆகி இந்த கேண்டில் வந்து இன்சைடாக க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ தட்ஸ் வை ஐ எம் சேயிங் தட் ஸோ நான் வந்து கீழே போவான், இந்த கேண்டலோட 50% கீழே போவான் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது டேயில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹைஸும் எஸ்எம்டி சில்வரில். ஸோ வெல் அண்ட் குட் எஸ்எம்டி இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹைஸ் இங்கே எடுத்திருக்கான். ஸோ இப்போ இது ஸோ இந்த கேண்டில் கரெக்டாக தெரியுதான்னு தெரியல. ஸோ இங்கே எடுத்திருக்கான், இங்கே எடுக்கல. ஸோ சூப்பர் எஸ்எம்டி. ஸோ நான் இந்த ஃபிஜி வரைக்கும் போவானா இல்லைன்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் வந்துட்டு இந்த லிக்விடிட்டி எல்லாம் பில்ட் பண்ணி வச்சுருந்தான். ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, இதுதான் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. இந்த கேண்டில் வந்து வெள்ளிக்கிழமை முடிஞ்சிருந்தது. ஸோ நான் இந்த லோஸை வரைக்கும் கீழே போவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அது வரைக்கும் போயிருக்கானா இல்லையான்னு மட்டும் செக் பண்ணி பார்ப்போம். போயிருக்கான், அது எப்படி போயிருக்கான் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம், சரிங்களா? இப்போ வந்து திங்கக்கிழமை அன்னைக்கு நான் ட்ரேட் எதுவும் பெருசாக நான் பார்க்கல. நான் சிஸ்டம் முன்னாடி இல்லை. ஸோ அவே ஃபார் த சிஸ்டம். ஸோ இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஓப்பனை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இந்த கேண்டில் முடிஞ்ச உடனே அடுத்து வந்துட்டு 4 ஹவர் போகலாம். காலையில் என்ன ஆயிருக்கான்னா, இது வந்து திங்கக்கிழமை. ஸோ இதுதான் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்த கேண்டில். கரெக்டாக 6 மணி இங்கே ஆரம்பிச்சிருக்கான். ஸோ இதில் நான் ஒரு பாயிண்ட் இங்கே வந்து எடுத்தேன். என்ன அப்படின்னா, இது இந்த ரன் ஆகிட்டு இருக்கு. இங்கே வந்து ஒரு ஃபேர்வெல் கேப் இருந்துச்சு. இந்த ஃபேர்வெல் கேப் வந்துட்டு இங்கே ஒரு ஃபேர்வெல் கேப் இருந்துச்சு. பட் என்னன்னா இங்கே தான் ஓப்பன் ஆகிருக்கான். ஸோ இந்த கேண்டில் 6 மணி கேண்டில் இங்கே தான் ஓப்பன் ஆகிருக்கு. அந்த ஃபேர்வெல் கேப் வந்து அன்மிட்டிகேட்டடாக இருந்துச்சு. ஓகே அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் 1 ஹவர் போனேன். 1 ஹவர் போகும்போதும் எனக்கு இந்த லிக்விடிட்டி வந்து 1 மணிக்கு எடுத்தேன், லண்டனில் எடுத்தான். ஸோ இந்த ஃபேர்வெல் கேப் வந்து 10 PM எடுத்திருக்கான். தட்ஸ் வை ஐம் டெல்லிங். அங்கு இந்த இம்பேலன்ஸ், அதாவது ஒரு டே ஓப்பன் ஆகிட்டு நம்மளுக்கு ஒரு இது வேணும் அப்படின்னா, அந்த டேவோட லோவோ இல்லை வந்து நம்ம ஒரு டிஓஎல் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள பிடிஆர்எஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வரணும். கரெக்ட்? அப்போ வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த எஃப்இஜியை வந்து மிட்டிகேட் பண்ணதுக்கப்புறம் கோ டு 15 minutes. தட்ஸ் வை சூப்பரான செட்டப். ஸோ என்ன நரேட்டிவ் வைஸ் நம்ம செல்லில் இருக்கோம். ஸோ நம்மளுக்கு ஏஷியன் கில் ஜோன்ஸ் வந்து தெரியும் நம்மளுக்கு. ஸோ 9 மணிக்கு மேலே நம்மளுக்கு குளோபல் மார்க்கெட் வந்துட்டு மூவ் ஆயிடும். ப்ரைஸும் நல்லா வேகமாக இருக்கும். ஒன் டைரக்ஷன் ஃபார்மேட், கரெக்டுங்களா? அப்படிங்கும்போது ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக போய் எடுத்துருக்கான். 4 ஹவரில் ஃபிஜியை மைட்டிகேட் பண்ணிட்டு நீட்டாக விழுந்துட்டான் கீழே. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மிட்டிகேட் ஆனோம். இந்த கேண்டில் டிஎஸ் கரெக்டாக 15 minutes கேண்டில் இந்த டிஎஸ். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து 3 minutes ஆர் 1 minute சம்வேர், அது நம்ம இஷ்டம். நம்ம என்ன பண்ணால் எடுக்கலாம். அது நீங்கள் வந்து அலைன்மெண்ட்னு ஒன்று இருக்குது. அந்த அலைன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா செட்டப் வாஸ் வெரி குட். அண்ட் அதுதான் வே ஆஃப் மெத்தட், கரெக்டுங்களா? இப்போ வந்து இது எத்தனை மணிக்கு எடுத்திருக்கான் அப்படின்னா 10:30 மணிக்கு எடுத்திருக்கான். கரெக்ட்? நீங்கள் பார்த்தீங்க எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் லாயல் டைம் ஃப்ரேம் போய் பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் 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 கிளியராக இருந்துச்சு. இந்த இடத்துல தெரியுதா உங்களுக்கு?
இந்த ஹைஸ் இங்கே இருக்குது, இந்த ஹைஸ் எங்கே இருக்குன்னு பாருங்க. இந்த ஹைஸை வந்து மேலே எடுத்திருக்கான், இவன் எடுக்கல. 1 minute SMT. It is very 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 good SMT இந்த இடத்துல. இட்ஸ் ரைட். ஸோ எஸ்எம்டி இருந்துச்சு. ப்ளஸ் வந்துட்டு வெயிட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் 1 hour PO3 பண்ண போகிறீங்க அப்படின்னா, இப்போ நான் அதே தான் கொஸ்டின் பண்ணுறேன். இப்போ வந்து 10 மணி கேண்டில் இது, 10 மணி கேண்டில் இங்கே இருக்குது, 10 மணி கேண்டில் அதாவது இங்கே இருக்குது. இட்ஸ் ரைட். சாரி. ஸோ 10 மணி கேண்டில் இங்கே இருக்குது கரெக்டாக. நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு 15 நிமிஷம் வந்துட்டு ஒரு மேனிப்புலேஷனோ அக்குமுலேஷன் மேனிப்புலேஷனில் PO3ன்னு நீங்கள் கம்பைன் பண்ணும்போது இவன் வந்து 4 hour PD அரேக்குள்ளே வந்துட்டான். லிக்விடிட்டி ஸ்வீப் இந்த இடத்துல நடந்துருச்சு. அப்படிங்கும்போது லிக்விடிட்டி நடந்துருச்சு, ஓப்பனுக்கு மேலே இருக்கான். அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். அப்போ இந்த ஓவரால் ரேஞ்சில் வந்து சிஎஸ்டி இங்கே தான் நடந்திருக்கு கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல சிஎஸ்டி நடந்திருக்கு. இட்ஸ் ரைட். ப்ராப்பராக நடந்திருக்கு சிஎஸ்டி. சாரி பெருசாக இருக்கு. இந்த சிஎஸ்டி முடிஞ்சதுக்கப்புறம் மேபி இந்த எஃப்இஜி வந்து ரீபேலன்ஸ் பண்ணும்போது எடுக்கலாம். இல்லை நான் அந்த 1 hour PO3 பண்ணிக்கிறேன் அப்படிங்கும்போது செகண்ட் ஆஃப், அதாவது ஃபஸ்ட்டு 4 கோட்டராக பிரித்தோம் அப்படின்னா ஒரு 4 ஹவருக்கு 4 கோட்ரு, 1 ஹவருக்கு 4 கோட்ரு, 15 60 நிமிஷம். அப்படிங்கும்போது நீங்கள் செகண்ட் ஆஃப் ஃபஸ்ட் இந்த ஹைஸ் ப்ரொடெக்ட் ஆயிடுச்சு, இந்த ஹைஸில் எஸ்எம்டி இருக்குது, இந்த ஹைஸ் ப்ரொடெக்ட் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது அடுத்து வந்து இந்த சிஎஸ்டி கீழே க்ளோசர் வச்சோடனே சூப்பரான ட்ரேடு. இது வேற மாதிரி ட்ரேடு. இது நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷன் எல்லாமே இங்கே அணையில இருந்தது. அப்படிங்கும்போது நம்மளோட ட்ரா எங்கே அப்படின்னா, நம்மளுக்கு தெளிவாக இருக்கிற ட்ரா இங்கே இருக்குது. ஸோ நான் இந்த ட்ரா கீழே வரைக்கும் போகும் அப்படின்ட்டு டேம் ஷூர் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நீட்டாக போய் தூக்குனா சரியான ஃபால், மொரட்டு ஃபால். ஸோ அது வரைக்கும் போயிட்டான் கீழே. போனதுக்கப்புறம் நான் மறுபடியும் அதே தான் சொன்னேன். இங்கே வந்துட்டு ஒரு லிக்விடிட்டி பூல் இருந்துச்சு. இங்கே இந்த லிக்விடிட்டி இருக்குது, இந்த லிக்விடிட்டி இருக்குது. ஸோ மறுபடியும் ஏஷியன் லோஸை வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு எடுத்ததுக்கப்புறம் தெளிவான ரிஜெக்ஷன் ப்ளஸ் பை மாடல், அதாவது சூப்பரான இது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே ஏஷியன் முடிஞ்சிருச்சு கரெக்டாக. ஸோ இந்த ஏஷியன் முடிஞ்சதுக்கப்புறம் ஏஷியன் ஃபுல்லாக எக்ஸ்பெண்ட் அதாவது கீழே விழுந்துட்டு போயிட்டு ஒரு லிக்விடிட்டியை வந்து ஆர்டர் வந்துட்டு அதை ஃபுல்லாக எடுத்துட்டு லிக்விடிட்டி பூலில் வந்து ஃபுல்லாக எடுத்ததுக்கு அப்புறமே நீங்கள் வந்து லோயர் டைம் ஃப்ரேம் 1 minute ஆர் 3 minutes போய் பார்க்கலாம். 3 minute போனோம் அப்படின்னா நம்மளுக்கு அங்கே இடத்துல என்ன தேவை, ஒரு PO3 பார்க்கணும் கரெக்டாக. அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஐசிடி டேர்ம்ஸ் ஐசிடிங்கிற சிஆர்டி டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விடிட்டியில் வந்துட்டு 1 மணிக்கு பேர் ஆகிறதும் 3 மணிக்கு பேர் ஆகிறதும் மோர் பவர்ஃபுல் கரெக்டாக. அப்போ இந்த இடத்துல 1 மணிக்கு பேர் ஆகிருக்கு. இட்ஸ் ரைட். எஸ். அப்போ இந்த ஓப்பன் இதுதான் 1 மணி ஓப்பன் கரெக்ட். இந்த 1 மணி ஓப்பனும் பிஃபோர் கேண்டில் ஸ்வீப்பும் ப்ளஸ் ஒரு லிக்விடிட்டி பூலும் எடுத்துட்டான். எடுத்ததுக்கப்புறம் 1 minute ஆர் 3 minutesக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 15 minutes PO3 கான்செப்ட் ப்ரைஸ் எனக்கு நான் படித்தது அப்படியே. ஃபஸ்ட்டு 15 minutes வந்துட்டு ஃபஸ்ட்டு 15 minutes விட்டுறணும். விட்டதுக்கப்புறம் ஓப்பன் ஆகிட்டு ப்ரைஸ் கீழே போய் ஒரு லிக்விடிட்டி எடுத்துட்டு ப்ளஸ் அதை வந்து ஆர்டரை வந்து பேர் ஆகுது. இங்கே இந்த இடத்துல ஆர்டர் ஏதாவது எப்படி சொல்கிறது, இந்த இடத்துல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் சிஎஸ்டி கொடுத்துட்டான். அதாவது சிஎஸ்டி இங்கே இருக்குது, அதாவது ஐஎஸ்பிஜி ஏஎஃப்இஜி இதுக்கு மேலே க்ளோசர் வச்சான். அதனால் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ஸ் அதாவது எஃப்இஜி இம்பேலன்ஸ் பண்ணிவிட்டு இம்பேலன்ஸை பேலன்ஸ் பண்ணிவிட்டு மேலே போயிட்டான். இங்கேயும் நல்ல ஒரு வேலிடான செட்டப்பு. இங்கேயும் பைஸ் பார்த்துருக்கலாம். நீ என்னடா செல் பயாஸில் இருக்க, நீ ஏன்டா பைஸ் பார்க்குற அப்படின்னா, இங்கே வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு என்ன அப்படின்னா இங்கேருந்து உழுந்துருக்கான். அப்படிங்கும்போது இதில் ஒரு பாதியாவது கேப்சர் பண்ண முடியும். ஃபுல்லாக நான் கேப்சர் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். இதில் ஒரு பாதி கேப்சர் பண்ண முடியும். ஸ்மால் ஸ்கேல்ப் மட்டும்தான். என் ஸ்டாப் லாஸும் கம்மி, ஆர்டரும் வந்துட்டு பேர் ஆயிருக்கு. அப்படிங்கும்போது ஒரு 2 hour எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுல நாட் அவுட் இருக்குது. ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்னா தூக்கி மேலே சொருகிட்டான். எங்கேருந்து உழுந்தானோ அங்கேயே போயிட்டான். ஸோ நான் வந்து ஒரு 4 hour அதாவது ஒரு வீக்கோட லோஸ் வரைக்கும் வருவான்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பட் அங்கே வரைக்கும் அவன் வரல. வீக்கோட வந்து எஃப்இஜி வரைக்கும் வருவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு 1 hour லிக்விடிட்டி பூல்ஸ் எல்லாம் நிறையா இருந்ததுன்னு பார்க்கும்போது அப்போ இந்த லிக்விடிட்டிஸ் எடுத்துட்டு திரும்பிட்டான். ஸோ
ஸோ இது வேற மாதிரி செட்டப்பு. இந்த ட்ரேடு வந்துட்டு உங்களுக்கு சொன்னால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அதை பிரேக் டவுன் பண்ணி சொன்னேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். இவன் என்னடா முடிஞ்சு போன மார்க்கெட்டுக்கு வந்து கதையை வச்சுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைப்பீங்க. பரவாயில்ல, நோ இஷ்யூ. எனக்கு பிடிச்சதுக்கு நான் பண்ணுறேன். இதை பார்த்துட்டு சில பேர்த்துக்கு வந்து நான் வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்துட்டு இந்த மாதிரி பிரேக் டவுன் பண்ணி கொடுக்குறக்கோ அப்படி படிக்கிறதுக்கும் எனக்கு தெரியல, பழகலை. நான் அப்படி நானாக கற்றுக்கிட்டு யார்கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் உண்டு. ஸோ இந்த வீடியோ யாராவது பார்க்கும்போது ஓகே இப்படி கூட பார்த்துருக்கலாமோ, இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தப்பாக பேசுகிறவங்களை பற்றி எனக்கு ஒரு கவலை கிடையாது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் மீ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறையா பேர் பார்க்குறீங்க, வீடியோ ஃபுல்லாக பார்க்காம விட்டுறீங்க. ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதெல்லாம் பெரிய பெரிய கண்டென்ட்டு, இதெல்லாம் காசு கொடுத்து நிறைய பேர் செல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஃப்ரீயாகவே சொல்லிட்டு இருக்கேன். ஸோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி ஒரு லண்டனில் இங்கே இந்த இடத்துல ஒரு ட்ரேட் ஒன்று மாட்டிக்கிட்டேன். ஸோ இதுக்கு முன்னாடி டிஎக்ஸ்ஐ ஒரு டைம் பார்த்துருந்தேன். டிஎக்ஸ்ஐ நான் வந்து அந்த ஃபோட்டோலேயே போட்டிருந்தேன், யார் பார்த்தீங்கன்னு தெரில. இந்த இந்த இம்பேலன்ஸ் எடுப்பான்னு சொல்லிட்டு தான் அந்த ஃபோட்டோ போட்டிருந்தேன். டெய்லி சிஆர்டி ரேஞ்ச் கேண்டில் இதுவரை ஹையில் இருக்குது, மற்றெல்லாம் இன்சைடு பாரு, ரேஞ்ச் இது மட்டும்தான். அப்படிங்கும்போது இந்த ஹைஸ் எடுப்பான் அப்படின்னு தான் நான் போட்டிருந்தேன். தெளிவாக போய் எடுத்துட்டான், நல்லா இருந்துச்சு பார்க்கவே. ஸோ ஆர்டர் பேர் ஆச்சு 1 மணிக்கு. இங்கே லிக்விடிட்டி ஷோ டிஎஸ் நடந்துருந்தது இன்னைக்கு. கரெக்டாக இங்கே பாருங்களேன், இது வந்து ஒரு பிடிஆர்ஏ கரெக்டுங்களா? இந்த பிடிஆர்ஏ வந்து 4 மணி கேண்டில் ஃபில் பண்ணிட்டு அப்படியே திரும்பிட்டு போய் தூக்கிட்டான் மேலே. ஸோ இந்த ஹைஸ் வரைக்கும் போயிருக்கான். நம்மளுக்கு வந்து அதே தான் இங்கேயும். ஸோ டிஎஸ்ஐ பை நேரேட்டிவ்ல இருக்கும்போது ஹீரோ வந்து செல்ஸ் பார்க்கலாம் கரெக்டாக. அப்படிங்கும்போது இங்கே ஒரு ட்ரேடு மாட்டிருந்தது. பட் இந்த இடத்துல நான் வந்து பைஸ் பார்த்துருந்தேன். இது வந்து ஒரு 4 hour எஃப்இஜி, சும்மா சின்னதாக ஒரு ஸ்கேல், பெரிய ரேஞ்ச் எல்லாம் கவர் பண்ணுறதா இல்லை. இந்த 4 hour எஃப்இஜி இது ஒரு ஆர்டர் பிளாக்கு. அந்த ஆர்டர் பிளாக்கை மிட்டிகேட் பண்ணிட்டு பிஃபோர் கேண்டில் ஸ்வீப் பண்ணியிருக்கான். ஸோ இந்த பிஃபோர் கேண்டில் 1 மணி பிஃபோர் கேண்டில் ஸ்வீப் பண்ணிட்டு இந்த ஓபியை மிட்டிகேட் பண்ணியிருந்தான். 1 hourல வந்து இது 1 hourல 4 hourல இல்லாத இடத்துல இந்த இடத்துல ஓபியாக இருந்தது. ஸோ இங்கே அதை வந்து நீங்கள் 5 minutesல டிபோட் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல நல்ல ஒரு பை செட்டப் கிடச்சிருந்தது. லிக்விடிட்டி கிராப்பு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிஃபோர் கேண்டில் ஸ்வீப்பு. இது வந்து 3 மணியோட PO3. 3 மணி ஓப்பன் இங்கே இருக்குது. இந்த கேண்டில் 3 மணி கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு ஆர்டர் பேர் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு 15 minutes முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த 15 minutesல இந்த ஐஎஃப்இஜிக்கு மேலே க்ளோஸரு. இது ஒரு மாடல். இது ஆக்சுவலாக இது ஐஎஃப்இஜிக்கு மேலே க்ளோஸரு. எஸ்எல் ஒரு 70 பாயிண்ட்டு லிக்விடிட்டி பூல் இங்கே இருக்குது. நீங்கள் 70 பாயிண்ட் வச்சு 2 RR மட்டும் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஈஸிலி ஸ்கேல்ப்பு. பட் ஆனால் நரேட்டிவ் வந்துட்டு செல்லில் இருக்குது. செல்லில் இருக்கும்போது ப்ரைஸ் பார்த்தது ஸ்கேல்ப் மட்டும் பண்ணிக்கலாம், பார்க்கவே கூடாது அப்படின்ட்டுலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் உங்கள் நரேட்டிவில் தெளிவாக இருக்கும்போது பண்ணக்கூடாதுலாம் இல்லை, பண்ணலாம், தப்பு கிடையாது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோ பார்க்கலாம். ஸோ எதாவது கமெண்ட் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், அதை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்க. கொஸ்டின்ஸ் எதாவது இருந்தால் ரைஸ் பண்ணுங்கள், நான் வந்து கிளியர் பண்ணி தரேன். நம்மகிட்ட எல்லாமே ஃப்ரீ தான், எதுவும் காசு கிடையாது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.